Hallo Leute, guten Morgen. Ich wünsche Ihnen einen schönen... என்ன கிழமை இன்னைக்கு? இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. டானர்ஸ்டாக். நான் வந்து என்னுடைய பொண்ணுடைய ஸ்கூலுக்கு, என் ஸ்கூலும் தான் அது, நான் படித்த ஸ்கூலு, என் பொண்ணு படிக்கிற ஸ்கூல், இங்கே ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். அங்கே வந்து ஃபங்க்ஷன் நடக்குது. இண்டிபெண்டன்ஸ் டேக்கான ஃப்ளாக் ஹோஸ்டிங் நடக்குது. அவங்க உள்ளே போயிருக்காங்க. ஸோ நம்ம வெளியில் இருக்கிற நேரம் இன்றைக்கான செய்தியை படிக்கலாம் அப்படின்னு. 4-5 நாள் ஆச்சு. நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். அதை வந்து வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி போட முடியல. யூஸ்வலாக இவங்களை கிளாஸுக்கு அழைச்சிட்டு போவேன், அந்த டைமில் போடுவேன். 4-5 நாளாக கிளாஸ் கிடையாது. ஏன்னா தண்ணி குடிச்சுக்கோங்க. பிட்ட ட்ரிங்கன்சி பாசர், அதுதான் ஒன்று உங்களுடைய வாட்டர் பாட்டில். இதோ இதான் இன்றைக்கான செய்தி. ஆன்ஷ்லேகர் ஆஃப் நார்ட் ஸ்ட்ரீம் எர்ஸ்டர் ஹால்ஃப்ட் பெஃபேல். நிறைய எல்லா வார்த்தையுமே எனக்கு தெரிஞ்சது தான். இந்த மாதிரி தினம் செய்தி படிக்கிறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, என்ன ஒரு நல்ல விஷயம் என்றால், நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மூளைக்கு வந்து அனுப்புவீங்க. ஒரே தடையாக எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் மூளையால் புரிஞ்சிக்க முடியாது. அதில் போட வேண்டாம், அது நல்ல ஸ்பாஞ்ச், அதில் போடக்கூடாது. சரி, ஆன்ஷ்லேகர் ஆஃப் நார்ட் ஸ்ட்ரீம். நார்த் அப்படிங்கிறது நம்மளுடைய டைரக்ஷன் பார்த்தோமா, அதாவது நார்த், சூத், ஆஸ்ட், வெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். அது தொடக்கிறது உள்ள வச்சிருங்க. ஸோ ஆன்ஷ்லேகர் அப்படின்னா அட்டாக், அதாவது டெரரிஸ்ட் அட்டாக்கை வந்து ஆன்ஷ்லேகர் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்கிரீஃபன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட இருக்கு. ஆன்ஷ்லேகர் bedeutet அட்டாக், டெரரிஸ்ட் அட்டாக், அட்டாக் ஆஃப் நார்த் ஸ்ட்ரீம். எர்ஸ்டர்னா முதல், ஹாஃப் பெஃபேல் அப்படின்னா வந்து கைது வாரண்ட், அரெஸ்ட் வாரண்ட் வந்து முதல் தடவையாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்துட்டு அந்த வீடியோ முடிச்சிடுறேன். இப்போ செய்தி. எர்ஸ்ட்மால்ஸ் nach den Anschlägen auf die Nord Stream. இப்போ nach den Anschlägen, erstmal nach den Anschlägen auf die Nord Stream, முதல் தடவையா அந்த அட்டாக் எங்கே நடந்தது? auf die Nord Stream. இங்கே auf எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல? Anschläge auf, அந்த அட்டாக்கை காமிக்கிறதுக்காக, எங்கே வந்து நடந்தது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த அவுஃப் வந்து ரிஷ்டிகன். ஓகே. பைப்லைன்ஸ் ஃபார் 2 Jahren. ஃபார்னா முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த நார்த் ஸ்ட்ரீமோடைய ஆன்ஷ்லேகுக்கு அப்புறமா, நாக் அதுக்கப்புறமா, கிப்டஸ் einen ஹாஃப் பெஃபேல் அப்படின்னா அரெஸ்ட் வாரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ போலீஸ்லேருந்து முதல் தடவையாக ஹாஃப் பெஃபேல் ஒருத்தர் மேலே கொடுத்துருக்காங்க யூரோப்பியன் யூனியன்ல இருந்து. அதுதான் இன்றைய செய்தி. இன்றைய செய்தியிலேருந்து என்ன கற்றுக்குறோம்? வேர்ட் ஷார்ட்ஸ், புது வேர்ட் ஷார்ட்ஸ். ஹாஃப்ட் பெஃபேல், ஆன்ஷ்லேகர். ஆக்சுவலாக எனக்கு இதில் வந்து ஆன்ஷ்லேகன் மட்டும்தான் புது வார்த்தை, மீது எல்லாமே எனக்கு தெரிஞ்சது. நார்த் ஸ்ட்ரீம், எர்ஸ்டர், ஹாஃப்ட் பெஃபேல்லாம் முன்னாடியே தெரியும். ஃபார் 2 Jahren gibt es einen half பெஃபேல் எல்லாமே தெரியும். ஓகே. அப்புறம் கிராமர். கிஃப்ட் verb am zweite Position. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இன்றைய வேர்ட் ஷார்ட்ஸ் அண்ட் இது கிராமர். Deutsch ist sehr einfach. தினம் கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. bitte lernen Sie täglich kleinen, கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. aber lernen Sie sicher. தினம் ஒரு வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிங்க அப்படின்னா Deutsch sehr einfach. Okay Leute, wir treffen uns im nächsten Video. Bis zum nächsten Video. Auf Wiedersehen.